பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். முகலாய பேரரசு சார்ந்து பாபர் இந்தியாவுக்குள்ளே வர்றப்ப 4 முக்கிய போர்கள் நடந்திருக்கும். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பாருங்கள், பானிபட் போர், கான்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். சரியா? இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, பானிபூரிய காணோன்னு சந்தேகப்பட்டு காக்காவை நசுக்கிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி போர் நஸ்ரத் ஷாவோட நடந்திருக்கும். சரியா? அதாவது பானிபூரிய காணோம்னு சந்தேகப்பட்டு காக்காவை நசுக்கிட்டாங்க. சரியா? அப்படியே வருஷப்படி 1526 26 27 28 29. சரி, ரைட்டு. ஃபஸ்ட்டு பானிபட் போர் யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். அதான் பாபரோட என்ட்ரி. அடுத்து பாருங்கள், கான்வா போர். சரியா? யாருக்கு எதிராக நடந்திருக்கும் அப்படின்னா ராணா சங்கா. சரியா? கான் ராணான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கான் ராணா. அடுத்து பாருங்கள், சந்தேரி போர் யாருக்கு ஆப்போசிட்டாக அப்படின்னா மேதினி ராய்க்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்கும். ஸோ சந்துக்குள்ளே போனோம் அப்படின்னா மேடு மாதிரி இருக்கும். அந்த மேட்டில் தான் சண்டை நடந்திருக்கு. சந்தேரி போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தேரி போர் மேதினி ராய். சரியா? காக்ரா போர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஷார்ட்கட்டில், காக்காவை நசுக்கிட்டாங்க. அப்போ நஸ்ரத் ஷா, இவர் யாருன்னா முகமது லோடியோட மருமகன் நஸ்ரத் ஷாவோட நடந்திருக்கும். இது முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 போர் இருக்கும் ஹுமாயூனோடது. ஒன்று என்ன அப்படின்னா சவுசா போர், இன்னொன்று கன்னோசி போர் 1539 40. சரியா? கண்ணு தானே உருண்டையாக இருக்கும், அதனால 40ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு சவுசாவும் கன்னோசியும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். 39 எது 40 எதுன்னு. சவுசான்றது 39, கன்னோசி போர் அப்படின்றது 40. சரியா? இது யாருக்கும் நடுவில் நடந்திருக்கும் அப்படின்னா ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாக்கும் நடுவில் நடந்திருக்கும். ஸோ சவுசா போரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7000 முகலாய பிரபுக்கள் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஆனால் தப்பிச்சு போயிடுவார். ஹுமாயூன் தப்பிச்சு போயிடுவார். இதில் அவர் தோற்கடிக்கப்பட்டாலும் இருந்தாலும் தப்பிச்சு போயிடுவார். பட் ஆனால் உண்மையிலே தோற்கடிக்கப்பட்ட போர், ஹுமாயூன் தோற்கடிக்கப்பட்ட போர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னோசி போர் தான். சரியா? அதில் தான் இவர் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு நாடற்ற அரசரானார். அப்போ இது ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் எந்த போரில் அவர் நாடற்ற அரசரானார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கன்னோசி போர் 1540. இது 11th புக்கோட இன்ஃபர்மேஷன். நன்றி.